Hello students, welcome to Hiba Max 10th standard Max book inside questions பார்க்கலாம். அதாவது thinking corner and progress check. First lesson ஓட thinking corner and progress check தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So page number எழுதிருக்கேன் நானு. Page number வச்சிட்டு அந்தந்த பேஜ்ல இருக்க திங்கிங் கார்னரோட ஆன்சரும் ப்ராக்ரஸ் செக்கோட ஆன்சரும் ஃபில் பண்ணிக்கோங்க. புக்ல எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? வீடியோ ரன் ஆகும் போதே நீங்க புக் எடுத்து சைட்ல நோட் பண்ணிட்டே வாங்க. எக்ஸ்பிளனேஷனை வந்து சைட்ல அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நீங்க இன்னொரு வாட்டி பார்க்கும்போது டவுட் இல்லாம இருக்கும். சென்டம் எய்ம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோவா இருக்கும், சரிங்களா? சென்டம் மிஸ் ஆகுறது ஒன் வேர்ட்ஸ்ல. அந்த ஒன் வேர்ட்ஸ் எங்கன்னு கேட்பாங்கன்னா திங்கிங் கார்னர், ப்ராக்ரஸ் செக், நோட்ஸ், ஆக்டிவிட்டி. நோட்ஸ் வந்து அவங்களே ஆன்சர்ஸ் அங்கேயே கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஆக்டிவிட்டியில் வந்து சம்ஸ் மாதிரி இருக்கும், ஸோ அதில் ஒன் வேர்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் திங்கிங் கார்னர், ப்ராக்ரஸ் செக் இது ரெண்டுமே முக்கியம், சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. இந்த திங்கிங் கார்னர், ப்ராக்ரஸ் செக்கோட ஆன்சர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்குமே யூஸ் ஆகும். ஸோ சாப்டர் ஒன்னோட ஃபர்ஸ்ட் திங்கிங் கார்னர் பேஜ் நம்பர் 3ல இருக்கு. வென் வில் ஏ கிராஸ் பி பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம் இல்லையா, அதோட வேல்யூவும் பி கிராஸ் ஏவோட வேல்யூ எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ வில் பி ஈக்குவல் வென் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் செட். ஈக்குவலாக இருக்கணும். இப்போ ஏல வந்து 2 எலிமெண்ட் 2,3 இருக்குன்னு வைங்க, பி செட்லயும் 2,3 இருக்குன்னு வைங்க. ஸோ நம்ம ஏ கிராஸ் பி பண்ணாலும் பி கிராஸ் ஏ பண்ணாலும் ஒரே வேல்யூ தான் வரும். இதே மாதிரி நம்ம எக்ஸசைஸ்ல ஒரு சம் இருக்கும் PQ வச்சு, சேம் செட்டு கொடுத்துருப்பாங்க, அதே வேல்யூ தான் ரிப்பீட் ஆகிட்டே வரும் நமக்கு, இல்லையா? ஸோ அடுத்த பேஜ் நம்பர் 12 எடுத்துக்கோங்க. இஸ் த ரிலேஷன் ரெப்ரசென்டிங் த அசோசியேஷன் பிட்வீன் பிளானட்ஸ் அண்ட் their respective moons a function. ஸோ ரிலேஷன் வந்து பிளானட்ஸ்க்கும் மூனுக்கும் நடுவில் இருக்கு, அது வந்து ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் பிகாஸ் இது மட்டும் தான் ஆன்சர், இது எக்ஸ்பிளனேஷன். பிகாஸ் சம் ஆஃப் த பிளானட்ஸ் ஆர் ஹேவிங் மோர் தென் ஒன் மூன். ஒரு சில பிளானட்க்கு மோர் தென் ஒன் வந்து மூன்ஸ் இருக்கும், ஆனால் பிளானட் லைக் சாட்டர்னுக்கு வந்து மூனே இருக்காது. ஸோ அங்கே ஃபங்க்ஷன் வந்து பாசிபிளே இல்லை, சரியா? அடுத்த பேஜ் நம்பர் 20. கேன் தேர் பி ஒன் டு மெனி ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன் டு மெனி ஃபங்க்ஷன்னா என்ன? இப்போ இந்த சைடு ஏ வந்து ஒரு வேல்யூ இருக்கும், பி வந்து 1 2 3 4 இருந்தால் இது பாசிபிளா அப்படி கேட்குறாங்க. இட் இஸ் நாட் பாசிபிள், அது பாசிபிளே இல்லை. அப்படி பாசிபிளாக இருந்தால் அது ஃபங்க்ஷனாகவே இருக்காது. பை டெஃபினிஷன் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம வந்து ஆரோ டயக்ராம் வரைய முடியும், இல்லையா? 1 to 1 1 to many கண்டுபிடிக்க முடியும், 1 to many மட்டும் நாட் பாசிபிள், சரியா? அடுத்த பேஜ் நம்பர் 23. இஸ் அன் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 கேட்குறாங்க. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனா என்ன? பக்கம் 1 இருந்தால் இந்த சைடு சேம் எலிமெண்ட்ஸ் வரணும், இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அது 1 to 1 ஃபங்க்ஷனாக தான் இருக்க முடியும். ஸோ எஸ், அண்ட் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். அடுத்த பேஜ் நம்பர் 26. இஃப் f of x is equal to x power m and g of x is equal to x power n, thus f of g is equal to g of f அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக கேட்குறாங்க. ஒரு 2 mark சம் மாதிரி தான். f of x எழுதிக்கோங்க, g of x எழுதிக்கோங்க. f of g னா f inside g of x, இல்லையா? ஸோ f inside g of x ஓட ஃபங்க்ஷன் என்ன? x power n. therefore x power n whole power m, x power n into x power n அப்புறம் m எழுதிக்கணும். இது ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி g of f, g inside f of x, இல்லையா? g inside f of x ஓட வேல்யூனா x power m. அதுக்கு இதை வந்து g of xல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x இருக்கிற இடத்துல x power m, வெளியே n இருக்கும், மல்டிபிள் பண்ணி பவர் எழுதலாம். இது ரெண்டுமே ஈக்குவல் தான், இல்லையா? m into n-ம் n into m-ம் ஈக்குவல் தான். ஸோ ஃப்ரம் 1 into f of g is equal to g of f அப்படின்னு எழுதிடலாம், சரிங்களா? இது 2 மார்க்ல கூட கேட்கலாம். நம்ம நினைக்கலாம் புக்கில் இந்த கொஸ்டினே இல்லைன்ட்டு, பட் இருக்கு, பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இது வரைக்கும் சாப்டர் 1ல இருக்க திங்கிங் கார்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸி தான் பாருங்க. நம்ம கொஞ்சம் அந்த கொஸ்டின்ஸை படித்தாலே போதும், நமக்கே ஆன்சர் தெரிஞ்சிடும். அதனால தான் சொல்வேன், எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் அது மாதிரி கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினை ஒரு வாட்டி நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். ஓகே, இது இப்படி தான் சால்வ் பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம போதும், சரியா? அடுத்தது ப்ராக்ரஸ் செக். Progress check page number 3. For any two
non-empty set A and B, A cross B is called as அப்படின்னு கேட்பாங்க. A cross B வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லணும். Phillips மாதிரி தான். A cross B நான் எப்படி சொல்லணும்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் AB அவ்வளவுதான். அடுத்து if n of A cross B is equal to 20 and n of A is equal to 5, n of B என்னன்னு கேக்குறாங்க. 2 mark question மாதிரி. n of A cross B is equal to 20 னா அது எப்படி எழுதலாம்? n of A into n of B is equal to 20 னு எழுதலாமா? அப்ப n of A value 5 கொடுத்துட்டாங்க. Then n of B is equal to 20 divided by 5. 20 by 5 எவ்வளோ? 4. அடுத்தது if A is equal to minus 1 comma 1 and B is equal to minus 1 comma 1, then geometrically describe the set of points of A cross B. ஸோ இதுக்கு வந்து கிராஃப் வச்சு வரையணும். ஜியாமெட்ரிக்கலினா நம்ம கிராஃபால வரையணும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் வர்றது எக்ஸ் ஆக்சஸ்ல நம்ம மென்ஷன் பண்ணும். இப்போ A cross B னா A வந்து எக்ஸ்ல மென்ஷன் பண்ணும், B வந்து ஒய்ல மென்ஷன் பண்ணும். இப்போ நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை இங்க பாயிண்ட்ஸ்ல இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு நேரா இப்படி லைன் டிரா பண்ணுங்க. அதே மாதிரி செகண்ட் செட்ல இருக்கிறத ஒய்ல டிரா பண்ணுங்க. இது ரெண்டும் மீட் பண்ற இடம் தான் நம்மளோட செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். இது வந்து ஜென்ரலா எந்த கொஸ்டினாலும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, A வந்து -1ல இருந்து 1, ஸோ இதுக்கு நேரா 2 கோடு இமேஜின் பண்ணிக்கோங்க. Bயும் -1ல இருந்து 1, ஸோ இங்க 2. அப்ப இந்த பாக்ஸ் கிடைக்குமா நமக்கு? இந்த பாக்ஸ் கரெக்டா 1 பாஸ் ஆகணும், 1 பாஸ் ஆகணும், -1 -1. இதுக்குள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் நம்மளோட செட் ஆஃப் பாயிண்ட்ஸ். இதுக்குள்ள எந்த பாயிண்ட்ஸ் வந்தாலும் அது A cross B யோட பாயிண்ட்ஸ்னு அர்த்தம். அடுத்தது fourth question, if A comma B are the line segments given by the intervals -4, 3 and -2, 3 respectively, represent the Cartesian product of A and B. சேம் கிராஃப் வரைஞ்சிக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காது -4, 3, அதுக்கு நேர இமேஜினரியா நீங்க லைன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து -2, 3, அப்போ -2, 3 இது ரெண்டும் மீட் ஆகிற இடம். நீங்க வேணா ஃபர்ஸ்ட் பென்சில்ல டிரா பண்ணிட்டு அந்த மீட் ஆகுறது மட்டும் பென்ல வந்து டிரா பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் ஷேட்ஸ் பண்ணிடுங்க. இதுக்குள்ளதான் நம்மளோட செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். அடுத்து பேஜ் நம்பர் 7, let A is equal to 1 2 3 4 and B is equal to ABC. Which of the following are relations from A to B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A to B னா ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிச்சிருங்க. எப்பவுமே A to B கேட்டாங்கன்னா A cross B கண்டுபிடிச்சிட்டு கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் இது கூட கம்பேர் பண்ணி பாருங்க. 1 comma B இருக்கா? எஸ். 1 comma C இருக்கு, 3 comma A இருக்கு, 4 comma B இருக்கு. அப்போ இது வந்து ரிலேஷன். நம்ம 2 mark கொஸ்டின் இல்லையா, 1.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். அடுத்து 1 comma A பாசிபிள், B comma 4 பாசிபிள் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்பர்ஸ் தான் வருது பாருங்க, அப்புறம் தான் வேரியபிள். ஸோ இட் இஸ் நாட் அ ரிலேஷன். அடுத்தது 1 comma A, A comma 1 நாட் அ ரிலேஷன். A cross B பொறுத்த வரைக்கும் ஏல நம்பர்ஸ் இருக்குன்னா கமாக்கு முன்னாடி நம்பர் தான் வரணும், AB வந்து வரக்கூடாது இல்லையா, அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் கொஸ்டின், ரிலேஷன் ஃப்ரம் B to A. B to A னா B cross A எழுதி வச்சுக்கோங்க. B A comma 1, A comma 2, A comma 3, A comma 4, அதே மாதிரி B and C. ஃபர்ஸ்ட் ரிலேஷன் பாருங்க, C comma A, C comma B, C comma 1ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் இதே பாருங்க, C comma A. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ் வருது ABC, அப்புறம் நம்பர் தானே வரணும், இங்க நம்பர் வரல, A வருது. ஸோ நாட் அ ரிலேஷன். அடுத்து C comma 1, C comma 2, C comma 3, C comma 4, அப்படியே லாஸ்ட் செட். ஸோ இட் இஸ் அ ரிலேஷன். தேர்ட் சப்டிவிஷன் என்ன? A comma 4, B comma 3, C comma 2. இதை செக் பண்ணி பார்க்கலாம். A comma 4 இருக்கு, B comma 3 இருக்கு, C comma 2 இருக்கு. ஸோ இது ரிலேஷன் தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த பேஜ் நம்பர் 11 பார்க்கலாம். Phillips. Relations are subsets of Cartesian product. Functions are subset of relation. ரிலேஷன் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A cross B ஓடுது. ஃபங்க்ஷன் எப்பவுமே எதோடுது? ஃபங்க்ஷன் வந்து ரிலேஷனோட சப்செட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புக்ல வந்து ஒரு சர்க்கிள் போட்டு வரைஞ்சிருப்பாங்க. பேஜ் நம்பர் 10ல பாருங்க, சைட்ல அந்த டயக்ராம் இருக்கும் பாருங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதுக்குள்ள ரிலேஷன், அதுக்குள்ளதான் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் ஒரு வாட்டி 2 மார்க்ல கேட்டிருந்தாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ ரிலேஷன் ஷுட் ஹாவ் இமேஜ். எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் இமேஜஸ் இருக்கணும்னா அவசியம் இல்லை, ஒரு சில எலிமெண்ட்ஸ்க்கு இமேஜஸ் இல்லாமையும் இருக்கும். ஸோ ஃபால்ஸ்.
அடுத்த தேர்ட் கொஷின் நான் இங்கே மாற்றி எழுதிட்டேன். ஃபோர்த் கொஷினை ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். ஸோ நம்பரை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சாரி, அடுத்த வாட்டி கொஞ்சம் கவனமாக எழுதுறேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? தேர்ட் கொஷின். All the elements of a function should have images. First வந்து relation பார்த்தோம். இப்போ பாருங்க, all the elements of a functionனாலே images இருக்கும். So true. அடுத்தது fourth question. True or false தான். If relation A turns to B is a relation, then domain of R is equal to A அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து false. ஏன்னா இதுக்குள்ள நமக்கு செலக்டடாக கூட வேல்யூஸ் வரும். எதுக்கெல்லாம் ஃபங்க்ஷனோ அதுக்கு மட்டும். ஸோ அது வந்து ஃபால்ஸ். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின். இஃப் ஃபங்க்ஷன் n turns to n is defined as f of x is equal to x square, the image of 1 and 2 are f of xல 1 square 1, f of xல 2 square 4. What is the difference between relation and function? ரிலேஷனுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? 2 mark. When every input has unique output, it is function. அதர்வைஸ் ரிலேஷன். புரிஞ்சுதா? எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இருந்துச்சு, தனித்தனியாக இமேஜ், யூனிக்கான இமேஜஸ் இருந்ததுன்னா அது ஃபங்க்ஷன். அப்படி இல்லைன்னா அது ரிலேஷன். செவன்த் கொஸ்டின். Let A and B are two non-empty finite set. Then which among the following two collection is large? இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க. The number of relation between A and B, the number of function between A and B. ரிலேஷனுக்குள்ளே தான் ஃபங்க்ஷன்ஸ் வரும் ஆல்வேஸ். ரிலேஷன் அந்த ரவுண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்ட், ரிலேஷன், அப்புறம் தான் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் வந்து ரிலேஷனுக்குள்ளே தான் இருக்குன்றனால ரிலேஷன் தான் பெருசு, ஃபங்க்ஷன் அதை விட கம்மி தான். ஸோ ரிலேஷன் தான் லார்ஜ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 23. 7 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கு. ஆல் 1-to-1 function or on-to function. False. There will be no 1-to-1 function from A to B when n of A is equal to 4 and n of B is equal to 3. Correct. So true. 1-to-1 ஃபங்க்ஷன்னா ஏல எத்தனை எலிமெண்ட் இருக்கோ பிலையும் அத்தனை எலிமெண்ட் இருக்கணும் இல்லையா? இங்கே 4னா அங்கேயும் 4 இருக்கணும். ஒன்று கம்மியாக இருந்தாலும் அது பாசிபிள் இல்லை. All onto functions are 1-to-1 functions. False. Fourth question. There will be no onto function from A to B when n of A is equal to 4 and n of B is equal to 5. True. அடுத்து, if F is a bijection from A to B, then n of A is equal to n of B. True. Bijection-நாலே இங்கே இருக்கிறது அங்கே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். If n of A is equal to n of B, then F is a bijection from A to B. False. Seventh question. All constant functions are bijections. False. Page number 29. Composition of functions is commutative. Commutative na enna? A cross B is equal to B cross A மாதிரி வரும். So sometimes true. எப்பவுமே ட்ரூவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது, composition of function is associative. Associativeனா it is always true இல்லையா? associative function எப்பவுமே ட்ரூவா தான் இருக்கும். Page number 31. Is a constant function a linear function? Yes, constant function வந்து linear function. Is quadratic function a 1-to-1 function? No. Is cubic function a 1-to-1 function? Yes. Is the reciprocal function a bijection? Yes. If function A turns to B is a constant function, then the range of F will have only one element. Constant நாலே ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ சாப்டர் 1ஓட கம்ப்ளீட் ப்ராக்ரஸ் செக்கும் திங்கிங் கார்னரும் இந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கொஷின் பக்கத்துலேயே பென் வச்சு எழுதி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் 1 words படிக்கிறீங்களோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அடுத்த லெவலுக்கு போகும். சரிங்களா? சென்டர் மெயின் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.